ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு மட்டன் குருமா. இது வந்து ஜான்சி சிஸ்டரோட ரெசிபி. எனக்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி செய்வேன் வீட்டில். அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால சரி உங்ககிட்டையும் இந்த ஷேர் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வந்த ரெசிபி தான். அவங்க சொல்லுவாங்க ப்ளைன் ரைஸ் குஸ்காவோட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கீ ரைஸோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். கீ ரைஸ் இந்த குருமாவோட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா அமாவாசை மதமாக இந்த வீடியோ போட்டிருக்கேனேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து வீடியோ எதுவும் என்கிட்ட இல்லை, செய்ய முடியல, எடுக்கவும் முடியல. அதனால் சரி ஓகே இருக்கிற வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் வந்து நல்லா சூடாகட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளே ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நான் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த குருமா செய்யும் பொழுது சின்ன வெங்காயத்தில் செய்யும் பொழுது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் இது செய்கிறதா டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வாங்கி அதை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம், பட் வந்து டேஸ்ட் வந்து சின்ன வெங்காயத்தில் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயிலை இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து ஒரு 2 பட்டை 2 ஏலக்காய் அதுதான் போட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். எண்ணெய் இப்போ சூடானதும் பட்டை ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது பட்டை வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை தான் இது கூட சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் விழுத போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா சிம்லேயே வச்சு வதக்கணும். ஹையில் வச்சு கருகிடக்கூடாது. அந்த வாசனை வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்துடும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போது பாருங்கள், சின்ன வெங்காயம் விழுத நம்ம சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா சிம்லேயே வச்சு இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த எண்ணெயிலே சேர்க்கும் பொழுது இந்த குருமாவோட கலர் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சிம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு வாசனை வந்து நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இதோட பச்சை வாசனைலாம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சிம்மில் வச்சே செய்யுங்க. அடுத்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனை தான் இது கூட சேர்க்க போகிறோம். எல்லா கறியுமே மிக்ஸ் பண்ணி தான் அதில் இருக்குது. எலும்பு கறி, தனி கறி, கொழுப்பு எல்லாத்தையுமே தான் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போது மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம வந்து கறியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கறி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து வந்து புதினா தழை, மல்லித்தழை இதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து இந்த கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மல்லித்தழை, புதினா தழை அது 2த்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம வந்து இப்போது இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விசில் விட போகிறோம். இப்போ பாருங்கள், கறியோட இந்த தக்காளி மசாலா அதுக்கப்புறமேட்டு புதினா மல்லி எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் தான் சேர்க்க போகிறோம். புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இதில் சேர்த்து இப்போது கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தயிரை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கறியோடு சேர்த்து தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இன்னும் இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை. எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி தான் நம்ம சேர்த்து இதை வந்து வேக வைக்க போகிறோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே விசில் போட்டு வேக வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக வேகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விசில் போட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போது இதை வந்து நம்ம டைரெக்டாக இந்த தண்ணியில் வந்து கறி வந்து வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம ப்ரெஷர் குக்கும்
இதுவும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் நல்லா வேகட்டும். அப்போ தான் இந்த மசாலாவோட நம்ம இது வேகும் பொழுது கறியில் வந்து நல்லா உப்பு காரம் எல்லாமே ஏறி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து கேஸ்கட்லாம் போடல, சும்மா தான் அதை வந்து நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கறி இப்போது வெந்துட்டுருக்குது. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கறி வந்து ஒரு பாதி அளவு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/4 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி கறிக்கு தகுந்தளவு லெமன் செய்கிறங்க. ஜாஸ்தி லெமன் சேர்த்து புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. லெமன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் உருளைக்கிழங்கு வந்து இன்னும் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். 2வது வந்துட்டு என்னடா இவ்வளோ பெருசு போடுறேன்னு யோசிக்க வேண்டாம். அந்த கல்யாண குருமாவில் ஒரு பீஸ் கறி இந்த உருளைக்கிழங்கு இந்த காம்பினேஷனில் தான் கொடுப்பாங்களாமா. ஸோ அதுதான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் இல்லைன்னா 3 விசில் கறியை பொறுத்து நம்ம வந்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான நம்மளோட கல்யாண குருமா ரெடி ஆகிடும். நம்ம வந்து கறி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க. அது சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். சுட சுட சூப்பராக நம்மளோட கல்யாண குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.